ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம உசிலி பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். இது இதால் ஒரு ஆழாக்கு பச்சை அரிசி, இதால் அரை ஆழாக்கு பைத்தம்பருப்பு ரெண்டையும் வானொலியில் வச்சு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும். 1.5 ஆழாக்கு அரிசியும் பருப்பும் கலந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். 1.5னாக்கா 2 பங்கு ஜலம் விடணும். பாருங்க, 3 ஆழாக்கு ஜலம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கு. தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகா, அப்புறம் கட்டி பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, தாளிக்கு எண்ணெய், இவ்வளோதான் தேவை. இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுருக்கேன். இதில் குக்கரில் தான் பண்ணணும். குக்கரில் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுட்டேன், கட்டி பெருங்காயமும் போட்டாச்சு. கடுகு பொரியிறது. இப்போ கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா போடுறேன். அது உளுத்தப்பருப்பு போடுறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ தேங்காய் போடுறேன். ஜலத்தை அதில் விட்டாச்சு. இப்போ இந்த உசிலிக்கு தேவையான உப்பு போடுறேன். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனால். கலரி விட்டுட்டு தண்ணி கொதி வர ஆரம்பிக்கும்போது இந்த வறுத்து வச்சுருக்க மொழியும் இந்த அரிசியும் பருப்பையும் அதில் போட்டு நல்லா ஒரு கலரிட்டு குக்கரை மூடிட்டு 2 விசில் விட்டால் போகிறோம். நல்லா வரையாக பலபலன்னு நல்லா இருக்கும். பாருங்கோ, பலபலன்னு உசிலி ரெடி ஆகிடுத்து. நல்லா கமகமன்னு வாசனை வருது. நல்லா தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம். இதுக்கு நாங்கள் வெங்காய சட்னி இருக்குது, அதனால் அதோடு விட்டுட்டேன். சும்மா கமகமன் வாசனையாக இருக்குது. பாருங்கோ, நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கோ.